ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எதன்ஸ் கிச்சன். நம்ம எதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி தினை அரிசி பொங்கல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்கேன், 250 கிராம் அளவு. இந்த கப்பால் ஒரு கப் எடுத்துருக்கிறேன். இது ஒரு குக்கரில் சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 3-4 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கையால் கசக்கி விட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடுவோம். தினை அரிசி எடுத்த அதே கப்பில் 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன். இதை வறுத்துட்டு சேர்த்துக்குவோம். ஒரு கடாயை வச்சுருக்கேன், அதில் சேர்த்துட்டு இது வந்து ரொம்ப சிவக்கக்கூடாது, பச்சை வாசனை போகிற அளவுக்கு லேசாக மணம் வரும்போது இறக்கிடணும். பாருங்கள், லேசாக கலர் மாதிரி நல்ல வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துடலாம். இப்போ பாசிப்பருப்பை கழுவிட்டு தினை கூட சேர்த்துடலாம். இப்போ அரிசி இழந்த கப்பில் 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா பொங்கல் குலைவாக வேகணும். 6 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். அதிகமாக வச்சோம்னா பொங்கி வழிஞ்சிரும். பொங்கல் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். சட்னி கரண்டியில் ஒரு கரண்டி பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஒரு 2-3 பல்லு பூண்டு, தேவையான அளவு உப்பு. இது 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு பச்சை மிளகாய் இப்படி நீட்டை வாக்கில் வெட்டியிருக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 10 உடைச்ச முந்திரி பருப்பு. பாருங்கள், 5 விசில் விட்டு எடுத்தாச்சு. நல்லா குழைய வெந்திருக்கு. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இது போல் நல்லா கிளறி விட்டுக்கணும். கேஸ் ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்பூனால் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம தாளிப்புக்கு எடுத்து வச்சுருக்கிற மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். நல்லா முந்திரி பருப்பெல்லாம் பொன்னிறமாக சிவந்து வரும்போது எடுத்து பொங்கலில் சேர்த்துற வேண்டியதுதான். லாஸ்ட்டாக மல்லித்தலை சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லா இடமும் நெய் சேர்கிற மாதிரி கிளறி கொடுக்கணும். அவ்வளோதான், கமகமான நல்லா சூப்பராக நமக்கு தினை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நமக்கு தினை அரிசி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.